நேரடி கேள்வி. மானஸ்தர் திருமாவளவனுக்கு ஆப்பு வைத்த இயக்குனர் தங்கர் பச்சான். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 52 நபர்கள் உயிரிழந்தது தமிழகத்தையே புரட்டி போட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பெற்று வருவோர் எண்ணிக்கை 30ஆக இருந்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த 18ஆம் தேதி சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி சிலர் குடித்துள்ளனர். இதில் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் முதல் நாளில் 17 பேர் உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாகி அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக நேற்று உயிரிழப்பு 45ஐ கடந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களது உடல்கள் ஒரே இடத்தில் தகனம் செய்யப்பட்டது. நேற்று காலை முதலே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் நேரில் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை சந்தித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் பல அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசு கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்க முழு வீச்சில் பணிகளை செய்யவில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன் தனது இணைய பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நேற்று இரவு கள்ளக்குறிச்சிக்கு சென்ற திருமாவளவன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் இணையத்தில் தொடரும் நச்சு சாராய சாவுகள், கள்ளக்குறிச்சியில் 40ற்கும் மேற்பட்டோர் பலி, தொடர்புடைய அதிகார வர்க்கத்தினர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தி சென்னையில் 24ஆம் தேதி அன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகியும் இயக்குநருமான தங்கர் பச்சான், கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பவர்களுக்கும் திமுகவின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள்தான் என்பதை அறிந்திருப்பீர்கள். அத்துடன் அத்துறைக்கு பொறுப்பேற்றுள்ள அமைச்சரும் பதவி விலக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருங்கள். உழைக்கும் மக்களாகிய இத்தெய்வங்கள் உங்களை கைவிட மாட்டார்கள் என பதிவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட சம்பவம் கடந்த ஆண்டில் ஏற்பட்ட பலி எண்ணிக்கையை காட்டிலும் இந்த ஆண்டு உயிரிழப்பு அதிகரித்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பெரும்பாலானோர் கூறுவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ஆளும் கட்சியை சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவின் பேரில்தான் இது நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் பின்புறம் உள்ள பகுதியில் எப்படி கள்ளச்சாராயம் கிடைக்கும்? ஆதரவு இருப்பதால் தான் சாராயம் ஜோராக விற்கப்பட்டு வந்துள்ளது என கூறுகின்றனர். மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் மக்கள் முன்னதாக நாடகம் போடுகிறார், மானஸ்தனாக இருக்கும் அவர் ஏன் முன்னதாக குரல் கொடுக்கவில்லை, பேருக்கு என்று ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளார் எனவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.